Tamil Nadu in the DMK alliance? That we will let you know finally. What was yesterday's? No, discussion was cordial, but we are waiting for the results. The Congress will participate in Tamil Nadu in the DMK alliance. That we will let you know finally. What was yesterday's? No, discussion was cordial, but we are waiting for the results. General Secretary have met CM, sir. What about that meeting, sir? Meeting they have discussed a lot of issues, but it is inconclusive now because based on the number of seats they're still going on. But other things, Rajya Sabha and the local body, all those issues they have discussed positively. Only on the seat sharing it remains inconclusive. Only about seat sharing, sir. No power sharing about that. That everything, but seat sharing we have to first conclude. So only that is pending now. How many of seats are Congress are requesting this time in lines, sir? We have already discussed. About 30 or below 20? Last time we have. General Secretary have met CM, sir. What about that meeting, sir? Meeting they have discussed a lot of issues, but it is inconclusive now because based on the number of seats they're still going on. But other things, Rajya Sabha and the local body, all those issues they have discussed positively. Only on the seat sharing it remains inconclusive. Only about seat sharing, sir. No power sharing about that. That everything, but seat sharing we have to first conclude. So only that is pending now. How many of seats are Congress are requesting this time in lines, sir? We have already discussed. About 30 or below 20? Last time we have. திமுகவுடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை என்பது இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் மாநிலங்களவை இடம் தொடர்பாக முதலமைச்சரும் KC வேணுகோபாலும் பேசியதாகவும் கிறிஸ்துவடங்கர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று KC வேணுகோபாலும் இதுகுறித்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் தமிழரசு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். தமிழரசு, இப்போ பேச்சுவார்த்தை சுமூகமா நடந்திருக்கு, திமுகவினுடைய முடிவுக்காக காத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற பதில சொல்லியிருக்கிறாங்க காங்கிரசினுடைய மூத்த நிர்வாகிகள். எப்படி பார்க்கலாம்? இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? காயத்ரி, நேற்று காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலினை நேற்று சுமார் 45 நிமிடங்கள் சந்தித்து பேசினார். அதன் பிறகு இன்று கொச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த KC வேணுகோபால் பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததாகவும் முடிவுகளுக்காக தாங்கள் காத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் இன்று கனிமொழி கருணாநிதியை CIT காலனியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்திருக்கின்றனர். இந்த சந்திப்புக்கு பிறகாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கிரீஷ் சோடங்கர் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னும் இறுதியாகவில்லை, ஆனால் அது தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இதில் குறிப்பாக மாநிலங்களவை உறுப்பினர் இடம் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் குறித்து சுமூகமாக பேசி இருப்பதாகவும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுக்கள் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையை நடத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த மாநிலங்களவை சீட் திமுக கூட்டணியில் கேட்கப்படுமா என்று செல்வ பெருந்தகையிடம் கேட்டபோது நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு அவர் அளித்த பேச்சில் இது தொடர்பாக டெல்லி தலைவர்கள் பேசி வருவதாகவும் எதிர்பார்ப்பு இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் நடந்த பேச்சுவார்த்தையில் இது தொடர்பாக பேசப்பட்டிருப்பதாக தற்போது கிரீஷ் சோடங்கரும் தெரிவித்திருக்கிறார். காயத்ரி, நன்றி தமிழரசி. திமுகவிடம் காங்கிரஸ் தரப்பிலிருந்து மாநிலங்களவை இடம் தொடர்பான கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களுக்காக நன்றி. தொடர்ந்து சூப்பர் 30 செய்திகளை பார்க்கலாம்.